பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் ரெண்டு சப்போர்ட்டையும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு லோயர் லோ அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுனில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எனவே மேலே போனாலுமே திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை சோனாக இருக்கிறதுனால ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்னையும் பிரேக் பண்ணி சப்போர்ட் 2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. இதில் ரெண்டு வியூ இருக்குது. ப்ரைஸ் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 53,885 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அங்கேருந்து கீழே வரக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53,466 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும். திரும்ப ஒரு லோயர் ஹையை கொடுத்து திரும்ப லோயர் லோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நேற்று இதை கமெண்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக அழகாக கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இதே மாதிரி மண்டேவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே போகிற பட்சத்தில் அதாவது வந்து நம்ம சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக போகிற பட்சத்தில் இது 53,885க்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 54,080 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஜோனாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே அதாவது சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 54,080 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் டோட்டலாக ட்ரெண்டே மாறிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவாக மாறிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,437 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது கிளியர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறிட்டு சப்ளை ஜோன் 1ல் வந்துட்டு டச் பண்ணிட்டு கீழே வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது லோயர் லோ லோயர் ஹை அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 and 2 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.